ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. وقال نبينا صلى الله عليه وسلم: قال الله تبارك وتعالى في حديث قدسي: كل شيء يريدك له ولكن أريدك لك، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் உத்தம சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த உலகத்தில் மனித படைப்பை அஷ்ரஃபுல் மஹ்லூக், உலகத்திலேயே சிறந்த படைப்பாக படைத்த பிறகு அந்த அடியான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உலகத்திலே சில ஏற்பாடுகளை செய்தான். காரணம், ரப்பு என்று சொல்லக்கூடிய படைத்த எஜமான், அப்து என்று சொல்லக்கூடிய அடிமையாகிய மனிதன், இவர்கள் இரண்டு பேருக்குள்ளும் மாறி மாறி எப்பொழுது உண்மையான அன்பு வெளிப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் உலகத்திலும் மறுமையுடைய நாளிலும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. உண்மையில் சொல்ல போனால் அல்லாஹினுடைய அன்பிற்கு எந்த விதத்திலும் குறைவு இல்லை. அல்லாஹ் எவ்வளவு நம்மை நேசிக்கிறான் என்று சொல்ல ஆரம்பித்தால் நம்மால் அமைதியாக அமர முடியாது, கதறி அழுக ஆரம்பித்து விடுவோம். இங்கே நமக்கு தேவை, நாம் அல்லாஹ்வின் மீது எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறோம், வைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம்தான். அல்லாஹ்வின் மீது ஒரு அடியான் எப்படி பேரின்ப காதலோடு நடந்து கொள்ள வேண்டும்
என்பதற்காக வேண்டியே இந்த ஷரியத்துடைய சட்டங்களையும் ஷரியத்துடைய அமல்களையும் கொடுத்திருக்கிறான். நாமெல்லாம் வெளிப்படையாக வெளிரங்கமாக ஷரியத்துடைய செயல்களை பார்ப்போம். எப்படி? தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் ஃபர்ல் என்று சொல்லிக் கொள்வோம், அது சட்ட அடிப்படையில். நோன்பு அது ஃபர்லானது, பிறகு நஃபிலானது, ஹஜ்ஜு ஃபர்லானது, இப்படி சட்ட அடிப்படையில் கடமை என்று நாம் பேசிக்கொள்வோம். ஆனால் கவனத்தோடு நம்முடைய இறை நேசர்களின் பார்வையில் இப்படி வணக்க வழிபாடுகள் எப்படி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா ஷரியத்தினுடைய வழிகாட்டுதலும் அல்லாஹ்வினுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். ஆனால் அதை நாம் பழகாமல் சிந்திக்காமல் இருப்பதினால் ஏதோ சடங்குக்காக சில இபாதத்துகளை செய்து கடந்து போய் விடுகிறோம். இதை மட்டும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொண்டால் நம்முடைய இபாதத்துகள் மிக உயர்ந்த நிலையை அடைந்துவிடும். மலக்குகள் செய்யக்கூடிய இபாதத்துகளையும் விட உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய இபாதத்துகளை நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். எப்பொழுதும் செய்கிற இபாதத்தை செய்ய போறோம், ஆனால் அதனுடைய தரமும் வீரியமும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்துவிடும். உதாரணமாக கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இப்ப 5 கடமைகள் இது ஒரு கடமை. இப்ப அந்த 5 கடமைகள்ல ஒரு கடமைன்னு சொன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நம்ம வெளிரங்கமான தர்ஜுமா என்ன செஞ்சிரும்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. இதோட முடிச்சுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ்க்கை பூரா சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் இதனுடைய உண்மையான ஹகீகத், இதனுடைய உண்மையான அதனுடைய அந்த வாசகத்தினுடைய புரிதல் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைச்சிடும். சொன்னாங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ்வினுடைய அன்புடைய வெளிப்பாடு. அதற்கு இலாஹ்ங்கிற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறாங்க, இந்த இலாஹ்ங்கிற வார்த்தை எதிலிருந்து வந்துச்சு? இலாஹ்னா இறைவன் அப்படின்னு சொல்லி நம்ம வணக்கத்திற்குரியவன் அர்த்தம் வைப்போம். இந்த இலாஹ்ங்கிற வார்த்தை எதிலிருந்து வந்துச்சுன்னா அலிஹங்கிற அரபி வார்த்தையிலிருந்து வந்துச்சு. அந்த வார்த்தையினுடைய பதம் எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், ஒரு ஒட்டகத்தினுடைய குட்டி ஒட்டகத்துக்கு பக்கத்திலேயே சுற்றிட்டு இருக்கும். யாராவது தெரியாதவங்க அந்த வழியில் கடந்து வந்து விட்டால் அந்த ஒட்டக குட்டி ஓடி போய் தன்னுடைய தாய் ஒட்டகத்தோடு ஒட்டி கொள்ளும். யாரும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, என்னை இழுத்துட்டு போயிடுவாங்க, அடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஓடி போய் அது ஒட்டி கொள்ளும். அந்த அந்த பதத்திற்கு இந்த அலிஹ என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இதற்கு நம்முடைய முன்னோர்கள் அழகான விளக்கத்தை கொடுத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது இந்த இலாஹ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் சோர்வுகள் தாங்க முடியாத நிலைகள் எப்படிப்பட்ட நிலைகள் வந்தாலும் சரி, அத்தனை நிலைகளிலும் அந்த அடியான் ஓடோடி போய் அல்லாஹோடு ஒன்றி விடுவான். தனக்கென்று ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது ஓடி போய் அல்லாஹோடு ஒன்றிணைந்து தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹோடு லயிக்க விடுவான். பிரச்சனைகள் அல்லாஹ் கொடுக்கறத நோக்கமே அடியான் தன் பக்கம் ஓடி வரணுங்கிறதுக்கு தான். பிரச்சனை அல்லாஹ் கொடுக்கறதுடைய நோக்கம் அடியானை சிரமப்படுத்துவது அல்ல என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடியானுக்கும் சிரமத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுறதில்லை. காரணம் என்ன? நீ என்னை விட்டு தூரமாக போகாதே, என் பக்கம் திரும்பி வா என்பதற்காக வேண்டிதான் பிரச்சனைகள் ஒரு அடியானுக்கு வருது. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் அல்லாஹ்வை தவிர ஒதுங்குவதற்கும் போய் சேருவதற்கும் அவனோடு ஒன்றிணைவதற்கும் அவனை தவிர அவனுக்கு மேல் தகுதியானவர் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய அத்தனை விஷயத்திற்கும் அவன் ஒருவன் தான் என்ற மனோநிலையோடு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியாகிறது. இதேதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதும் அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்துவதாகத்தான் கருதப்படும். அதே மாதிரி தொழுகையை நம்ம அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சாதாரணமாக தொழுகிறோம். தொழுகையும் அல்லாஹ்வினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. எப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசித்தால் அவர்களுக்கு கைகட்டி விடுவார். அவர் என்ன சொல்றாரோ கேட்பார், அதுக்கு மேல பேச மாட்டார். அவரிடத்தில் சரணடைந்து விடுவார்.
ஏன்னா அது நேசத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப நம்ம தொழுகைக்கு போய் நிற்கும் போது சாதாரணமா நிக்கிறத விட இப்ப இதுக்கு மேல இப்படி போய் நிற்போம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி உன்னுடைய அன்பை வெளிப்படுத்த உன்னிடத்திலே சரணடைய வந்திருக்கிறேன் என்ற மனோநிலையோடு தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹ்வினுடைய பிரியம் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும். அல்லாஹ்வுடைய பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆயிடுவோம். அப்ப இதுதான் ஒரு அடியானுடைய பழக்கம். எப்ப தக்பீர் கட்டினாலும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன், உன்னிடத்திலே என்னை சரணடைக்க வைக்கிறேன். என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய மூளைக்கு, என்னுடைய சிந்தனைக்கு, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை இதெல்லாம் ஒன்றுமில்லை. திறமசாலின்னு யாருக்கு சொல்லுவாங்க? மூளை நல்ல வேலை செய்யறவங்களுக்கு திறமசாலின்னு சொல்லுவாங்க. யாரு ரொம்ப சாமர்த்தியங்க, அறிவு ஜாஸ்திங்க, ரொம்ப டேலண்ட்டுங்க சொல்றோமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அறிவு மூளை ஒரு நரம்பு இழுத்துக்குச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் என்ன சொல்லுவாங்க? தானா சிரிச்சுக்குவான், அவரை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க, வாழ்க்கையே முடிஞ்சு போயிருச்சு. இப்படி என்னுடைய அறிவு, திறமை, சாமர்த்தியம் வெளிப்படக்கூடிய என்னுடைய மூளையை உனக்கு முன்னால் பணிய செய்து விட்டேன். என்னுடைய திறமை, சாமர்த்தியம் உனக்கு முன்னால் ஒன்றுமில்லை, உன்னுடைய அன்புக்கு முன்னால் அத்தனையும் சரண். இதுதான் தொழுகையினுடைய வெளிப்பாடு. நோன்பு, யாரையாவது நேசிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி சாப்பிடறதே மறந்துடுவாங்க. எவ்வளவு நேரம் சாப்பிடாம பசியா இருந்தாலும் பெருசா தெரியாது, அந்த நினைவுகளிலே இருப்பாங்க. கண்ணியத்திற்குரிய இதே போன்றுதான் அல்லாஹ்வினுடைய பேரின்ப காதலுடைய வெளிப்பாடுதான் நோன்பு. நோன்பு வைக்கக்கூடிய நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்துவிடும். இறைவா, ரப்பே, உன்னுடைய நினைவால் உனக்காக வேண்டி நான் பசித்திருந்து அந்த இன்பத்தை நான் சுவைக்கிறேன், உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நான் பசியோடு இருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கு அன்பு வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் நோன்பை கொடுத்திருக்கிறான். அதே போன்றுதான் ஜகாத்தும். யாரை ஒரு மனிதன் நேசிக்கிறானோ அவர்களுக்கு அளவில்லாமல் செலவு செய்வான், கணக்கே பார்க்க மாட்டான். யாரை நேசிக்கிறாங்களோ கணக்கில்லாமல் செலவு பண்ணுவாங்க. அது அடியானுடைய பழக்கம். அது யாரையாவது நேசிக்கலைன்னா அவங்களுக்கு செலவு பண்ண மாட்டான். இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஜகாத்தையும் சதகாக்களையும் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் மீது அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த தான தர்மங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். கடைசியாக ஹஜ்ஜுடைய அமலை கவனித்தால் ஒரு மனிதனுடைய எல்லையில்லா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே இடம் உலகத்திலே காபா தான். அந்த காபால நீங்க கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா பெரிய பெரிய வணக்கங்கள் எல்லாம் இல்லை. நம்ம ஊர்ல இருக்கும்போது கூட பெரிய பெரிய வணக்கங்கள் செய்யலாம். அங்க இருக்கக்கூடிய வணக்கம் ஹஜ்ஜுடைய அமல்களை பார்த்தா சுத்துறது, ஓடுறது, நடக்கிறது தான் மொத்த ஹஜ்ஜுடைய அமல்களே. அதுல இடையில கொஞ்சம் ஓதிக்குவோம், நடப்போம், ஓடுவோம், சுத்துவோம். அது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அன்பில் நாங்கள் பைத்தியமாக, அல்லாஹ்வினுடைய பேரின்ப காதலில் திளைத்தவர்களாக, எங்களை இழந்தவர்களாக, எங்களை மறந்தவர்களாக, என்னுடைய ரப்பினுடைய பேரன்பு காதலில் நான் திளைத்து சுற்றி வருகிறேன், அவனுக்காக பைத்தியம் போல் நடக்கிறேன். எப்படி லைலா மஜ்னூனுடைய சம்பவங்களை அடிக்கடி இறைநேசர்கள் சொல்லி காட்டுவாங்க. பழைய காலத்து சம்பவம், லைலா மஜ்னூனுடைய சம்பவம் எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, அவன மாதிரி உலகத்துல நேசிச்சது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மஜ்னூன்னு சொன்னா அவன் பேரெல்லாம் கிடையாது, பேரு வேற பேரு. மஜ்னூன்னா பைத்தியக்காரன் அர்த்தம். மஜ்னூன் என்னது? பைத்தியக்காரன் அர்த்தம். ஆனா அதுதான் மஜ்னூன்னு சொல்லுவாங்க. லைலா அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய பேர் இல்ல, அவ்வளோ கருப்பா. லைல் அப்படின்னா அரபில் எதுக்கு சொல்லுவாங்கன்னா இரவுக்கு சொல்லுவாங்க. அப்ப அந்த இரவும் கூட கருப்பாக கூடிய அளவுக்கு அவ்வளவு கருப்பா இருப்பாளாம் அந்த பெண். இருந்தாலும் அந்த மனிதனுக்கு கண்கள் குருடாகிவிட்டது. அந்த பெண்ணை கனவு கடந்து நேசிக்கிறான். எந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்றால் தன்னுடைய அந்த பேரின்ப காதலிக்காக வேண்டி அந்த சுவர்களை, அந்த பெண் வாழக்கூடிய சுவர்களுக்கு எல்லாம் போய் முத்தம் கொடுக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள் நம்முடைய இறைநேசர்கள். காரணம் என்ன? எதற்கு உதாரணமாக சொல்லுகிறார்கள்? இப்படி உலகத்தில் நிரந்தரம் இல்லாத நேசங்களுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். நிரந்தரமான உறவு என்று ஒன்று இருந்தால் அது அல்லாஹ்வினுடைய உறவுதான். முறியாத ஒன்று உறவு என்று இருந்தால் அது அல்லாஹ்வினுடைய உறவுதான். உலகத்திலே எத்தனை உறவுகள் இருக்கிறதோ அத்தனை உறவுகளும் ஒரு நாள் முடிந்து போகும். எத்தனை தொடர்புகள் உலகத்திலே இருக்கிறதோ அத்தனை தொடர்புகளும் ஒரு நாள் முடிந்து போகும். எத்தனை சொந்தங்கள் இருக்கிறதோ அத்தனை சொந்தங்களையும் ஒரு நாள் விட்டு நாம் செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அல்லாஹ்வினுடைய சொந்தம், அவனுடைய உறவு, அவனுடைய தொடர்பு எந்த காலத்திலும் முடியாது. கபருக்கு போனாலும் அவன் தான் நம்மோடு, நாளை மஹ்ஷருக்கு போனாலும் அவன் தான் நம்மோடு
நம்மோடு, சொர்க்கத்திற்கு போனாலும் அவன்தான் நம்மோடு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய அந்த நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல்களையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இப்படி நீங்கள் ஷரியத்து கொடுத்த எல்லா வணக்கங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் அனைத்திலும் அல்லாஹை வெளிப்படுத்தக்கூடிய கோணம் உங்களுக்கு வந்து தெரிந்துவிடும். அதை கவனித்து நாங்கள் வணக்கம் செய்ய ஆரம்பித்தால் வணக்கங்களில் சிறந்தவர்களாக ஆகிவிடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்குத்தான் அல்லாஹ் ஷரியத்தை கொடுத்தான், தீனை கொடுத்தான். தீன் என்று சொன்னால் என்ன? மார்க்கம் என்று சொன்னால் ஹுதூதுகளுக்கும் ஹுகூக்குகளுக்கும் சொல்லுவார்கள். மார்க்கம் என்று சொன்னாலே ஹுகூக்குகளுக்கும் ஹுதூதுகளுக்கும் சொல்லுவார்கள். ஹுதூது என்று சொன்னால் எல்லைகள். அல்லாஹ் எதை செய்யாதே என்று சொன்னாலும் அந்த எல்லைக்கு போகக்கூடாது. பொய் பேசாதன பொய் பேசக்கூடாது, சூழ்நிலை காரணங்களை வைத்து பொய் பேசக்கூடாது, புறம் பேசாதே, அவதூறு பேசாதே, இப்படி நிறைய எதை செய்யாதே என்று அல்லாஹ் நமக்கு எல்லை போட்டு கொடுத்து விட்டானோ அந்த எல்லையை ஒரு அடியான் தாண்டக்கூடாது. பாவங்களின் பக்கமாக, ஹராம்களின் பக்கமாக அந்த எல்லையை தாண்டக்கூடாது. அதே போல ஹுகூக்குகள் என்று சொன்னால் கடமைகள். யாருக்கு என்ன கடமைகள்? மொத்த தீனுடைய உருவமே இதுதான். நாம நினைச்சுக்கிறோம் தீன்தாரிங்கிறதுக்கு அடையாளம் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சில உருவ அமைப்புகளுக்கு பெயர் தான் தீன்தாரிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சில வணக்கங்களுக்கு பெயர் இவர் தீன்தாரி, இவர் தஹஜ்ஜுத் தொழுகிறாருங்க, இவர் தஸ்பீஹ் ஓதுறாருங்க, குர்ஆன் ஓதுறாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், இதற்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைக்கலாம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தில் இது இபாதத் என்பது ஒரு பங்கு. மொத்த தீனுடைய உருவமே நாம் எல்லைகளை கடக்கக்கூடாது, அல்லாஹ் தடுத்த எல்லைகளை கடக்கக்கூடாது, கடமைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதை பற்றி பேச நேரம் இல்லை. கடமைகள் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நம்முடைய தோழர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பயணத்தில் சென்றால் கூட பயணத்தில் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் சில கடமைகள் இருக்கிறது. இப்படி கடமைகளை புரிந்துணர்ந்து செய்ய வேண்டும். அந்த கடமைகளில் குறை வைத்து விடக் கூடாது. இப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு புறமும், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு புறமும் ஒரு மனிதன் நிறைவேற செய்யும் பொழுதுதான் இதுதான் தீனுடைய வாழ்க்கை என்று சொல்வார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்காக வேண்டிதான் இறைநேசர்கள் நமக்கான நிறைய வழிகாட்டுதல்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரை உறுதியோடு இருந்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய எல்லைகளை, அல்லாஹ் விதித்த எல்லைகளை கடக்கவில்லை. எந்த சூழ்நிலைகளிலும் கடமைகளை மறந்துவிடவில்லை. அவர்கள் எப்படி அழகான உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய முன்மாதிரி வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நம்முடைய இறைநேசர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை தான் ஒரு அற்புதமான வாழ்க்கை. சொல்லுவார்கள், இறைநேசர்களுடைய வார்த்தையில் சொல்லுவார்கள், இஸ்திகாமத்தாக இருப்பது, மன உறுதியோடு நாம் அமல்களிலும் மற்றவர்களுடைய செய்ய வேண்டிய கடமைகளிலும் நாம் அல்லாஹ்வினுடைய கடமைகளிலும் ஒரு மனிதன் உறுதியோடு எதற்கும் சமரசம் இல்லாமல் கடைசி நேரம், மூச்சு பிரியக்கூடிய நேரம் வரைக்கும் வாழ்ந்துவிட்டால் இது இஸ்திகாமத்துடைய வாழ்க்கை, உறுதி உள்ளம் கொண்ட வாழ்க்கை. இந்த உறுதியான உள்ளத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. மன உறுதி. நம்ம துனியாவுடைய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு மன உறுதிகளை காட்டிடுறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய, அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயம் என்று வந்துவிட்டால் மன உறுதியை இழந்து விடுகிறோம். இதற்கு தான் இறைநேசர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அவர்களுடைய சகவாசங்கள் தேவைப்படுகிறது. அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அவர்களுடைய சொல் வார்த்தைகள், வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. காரணம், இந்த மனோ உறுதி நம்முடைய வாழ்க்கையை செழிப்பானதாக ஆக்கும். உலகத்திலும் நிம்மதி, மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உறுதியான வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சிகளை உலகத்தில் எடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமான நமக்கு எதிரியை வாழ்க்கையில் 3 எதிரிகள் சொல்லலாம். ஒன்று ஷைத்தான் என்ற ஒரு எதிரி. ஷைத்தானை பொறுத்தளவுக்கு பெரிய அளவிற்கு அவனுக்கு சக்தி எல்லாம் கிடையாது. கையை பிடிச்சு நம்மளை பாவம் செய்ய வைக்கிற அளவுக்கான சக்தி எல்லாம் அவனுக்கு கிடையாது. நம்ம நிர்பந்தப்படுத்த வைக்கிற அளவு சக்தி கிடையாது. அவன் குறைஞ்சபட்ச உள்ளத்தில் உங்களுக்கு ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். இவ்வளவுதான் அவனுடைய வேலை. ஷைத்தானை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஷைத்தான் ஜாசிமுன் அலா கல்பி இப்னு ஆதம்,
ஆதமுடைய மகனுடைய உள்ளத்தில் அவன் உற்று நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறான் ஷைத்தான். நீங்கள் அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ்வை நினைத்து விட்டால் அவன் இழிவடைந்து போய்விடுகிறான். ஆனால் ஒருவேளை அல்லாஹ்வை மறந்து விட்டால் அவன் வஸ்வச உங்களுக்கு உள்ளத்திலே பாவத்தினுடைய எண்ணங்களை ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி விடுகிறான். அப்ப இந்த ஷைத்தானுடைய அந்த ஷைத்தான் இடத்திலிருந்து நாம் போராட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய நஃப்ஸிடம் இருந்து ஷைத்தான் எண்ணத்தை போட்டுட்டு நவுந்துருவோம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு தொடர்ந்து அந்த தவறை செய்ய வேண்டும் எண்ணம் வந்து கொண்டே இருப்பது நஃப்ஸுடைய சூழ்ச்சி. இந்த நஃப்ஸை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இந்த நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, இந்த நஃப்ஸ் இருக்கிறது மனோ இச்சை, நம்மை பாவம் தவறான காரியங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றமான காரியத்தை செய்ய சொல்லி தூண்டிக்கொண்டே இருக்கும். நஃப்ஸ்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்தெந்த செயல்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றமாக செய்யக்கூடிய எண்ணம் தொடர்ந்து வருகிறதோ இங்கு நஃப்ஸ் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது, உங்களை தவறான வழிக்கு நடத்த ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இதை தூரமாக்க வேண்டுமானால் நம்மை நாமே கொஞ்சம் முயற்சிகள் எடுத்து நம்முடைய நஃப்ஸை பழிக்க வேண்டும், நல்லோர்களோடு பழக வேண்டும். நல்ல சூழ்நிலையில் நாம் வந்து மஸ்ஜிதுடைய சூழ்நிலையில், நல்லோர்களுடைய சூழ்நிலைகளில், கான்காக்களில், திக்ர் மஜ்லிஸ்களில், அமல்களுடைய பகுதிகளில் நாம் தன்னுடைய நேரங்களை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நிலை மாறும். உதாரணமாக நம்முடைய இறைநேசர்கள் பேசுகிறார்கள், துவா செய்கிறார்கள், அவர்கள் அழுகிறார்கள், அவர்களோடு சேர்ந்து துவா செய்கிறோம், அவர்களோடு நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது இப்போது உள்ளத்திலே ஒரு கை சேதம் ஏற்படும். தவறு செய்து விட்டேனே, பாவம் செய்து விட்டேனே, நாம் வெளியே வர வேண்டுமே, இப்பொழுது தன்னைத்தானே பழித்துக் கொள்வீர்கள். இதற்கு தான் சொல்வார்கள் அந்நஃப்ஸுல் லவ்வாமா என்று சொல்வார்கள். தன்னுடைய நஃப்ஸை பழிக்க ஆரம்பிப்பார். நல்ல மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ள தன்னுடைய நஃப்ஸை இவரை திட்டிக் கொண்டே இருப்பார், இவரை கடிந்து கொண்டே இருப்பார். ஒரு கட்டத்திலே எந்த நிலைக்கு சென்று விடுவார் என்றால் அந்நஃப்ஸுல் முத்மஇன்னாவாக ஆகிவிடுவார், அமைதி அடைந்த ஒரு நஃப்ஸாக. அதாவது அவருக்கு இனி நல்ல காரியங்களுடைய சிந்தனை அதிகமாகிவிடும், நல்ல எண்ணங்களுடைய சிந்தனைகள் அதிகமாக வந்துவிடும், நல்ல காரியங்களின் பக்கமாக வேகம் எடுப்பார், பாவமான காரியங்களில் இருந்து தூரமாய்க்கொண்டே சென்று விடுவார். இதைத்தான் அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். இந்த நிலைக்கு செல்வதற்காக வேண்டிதான் வாழ்க்கையை இறைநேசர்களோடு நாம் சகவாச இருந்து அவர்களுடைய அறிவுரையின்படி நம்முடைய நஃப்ஸை அந்த தரத்திற்கு கொண்டு சென்றால்தான் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா நம் குர்ஆனிலே நாம் ஆரம்பத்திலே ஓதுன ஆயத்தை போல இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், தன்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்ற யார் உறுதியோடு சொல்லிவிட்டார்களோ, யார் ரப்பு அல்லாஹ் தான் சொன்னதுக்கு அப்புறம் உலகத்தில் யாரும் நம்மை சீர்திருத்த முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். ரப்புங்கிற வார்த்தைக்கு தர்பியத்து செய்யக்கூடியவன், படிப்படியாக அந்த அடியானை மெருகேற்றக்கூடியவன், அவனை வழிநடத்தக்கூடியவன், அவனை அனைத்து காரியங்களிலும் வழிநடத்தக்கூடியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹை தன்னுடைய நண்பனாக, தன்னுடைய உற்றவனாக, அவனே அடைக்கலமாக யார் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்களோ, அதற்கு பிறகு சும்மஸ்தகாமு உறுதியாக இருக்கிறார். ஷரியத்தினுடைய வாழ்க்கையில், தீனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யாமல் உறுதியாக இருக்கிறார். இப்படி வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய இதே நிலைமையில் கடைசி நேரம் வரும், உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் வரும். அந்த நேரத்தில் மலக்குகள் வருவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் எல்லாம் மௌத்துடைய அந்த நேரத்தில் இறங்குவார்கள். சொல்லுவார்கள் அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு பயம்ங்கிறது எதுல வரும்னா மௌத்துடைய நேரத்துல, இனி உலகத்தை விட்டு போயிட்டா என்னுடைய கபருடைய நிலை என்ன, என்னுடைய மஹ்ஷருடைய நிலைமை என்ன, நான் சொர்க்கத்திற்கா நரகத்திற்கா, இப்படி மலக்குள் மௌத்தை பார்த்தவுடன் ஒரு பயம் வீறிட்டு வரும் அவனுக்கு. எந்த நிலை எனக்கு ஏற்பட போகிறது, இப்படி ஒரு பயம். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்ந்து விட்டார்களோ, அல்லாஹ்வை தன்னுடைய வாழ்க்கையில் நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ, அந்த பயம் அந்த கடைசி நேரத்தில் இருக்காது. மலக்குகள் சொல்லுவார்கள் நீங்கள் பயப்பட தேவையில்லை, கவலை வரும். மௌத்துடைய நேரத்தில் கடைசியில் என்ன கவலை வரும்? எதை விட்டுட்டு போறோமோ, கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை உருவாக்கி இருக்கலாம், நிறைய செய்திருப்போம். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய வம்சங்கள், நம்முடைய நண்பர்கள், நாம் பிரியப்பட்டு வாழ்ந்த வீடு, நம்முடைய வாகனம், இதையெல்லாம் நாம் விட்டு வெளியேறக்கூடிய நேரத்திலே என்னுடைய குடும்பம் என்ன நிலையாகுமோ, என்னுடைய பிள்ளைகள் என்ன நிலைமையாகுமோ, இப்ப சொல்லுவாரு மலக்குகள் கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் பொறுப்படுத்துக்குவான்.
உங்களை விட சிறந்த, நீங்கள் நினைத்ததை விட சிறந்த விஷயமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுவான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாருக்கு? அல்லாஹ்வை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தவர்களுக்கு. பிறகு சொல்லப்படும் அப்ஷிரூ பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஆதுன், சொர்க்கத்தினுடைய சுப செய்தியை, இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது, அதை பெற்றுக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸிலே வருகிறது, கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசி நேரத்தில், ஒரு மனிதனுடைய கடைசி நேரத்திலே எப்பொழுது ஒரு மனிதன் உண்மையான அல்லாஹை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து விட்டானோ அந்த கடைசி நேரத்திலே மலக்குகள் வருவார்கள். அந்த மலக்குகள் வந்து அவளை அழைக்கக்கூடிய நேரத்தில் அவளை மகிழ்ச்சி படுத்துவார்கள். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ்வுக்கு உலகத்தில் எதை செய்வதற்கும் தயக்கம் இல்லையாமா. அந்த ஹதீஸ் அரபியில் சொல்லி போறதுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ்வுக்கு எந்த செயல் செய்யறதுக்கும் தயக்கம் இல்லாமல் உடனே செய்து விடுவான். அல்லாஹ் தயங்கவே மாட்டான். ஒரே ஒரு விஷயம் செய்யறதுக்கு தயங்குறான் நம்ம அல்லாஹ். என்ன விஷயம் சொன்னா, எந்த அடியான் அல்லாஹை மட்டுமே சந்தோஷத்தை லட்சியமாக ஆக்கி வாழ்ந்துட்டானோ அந்த அடியானை ரூஹை வெளியாக்குவதற்காக அல்லாஹ் தயக்கமாகிறான். என்ன காரணத்தினால தயக்கமாகிறான்? என்னுடைய அடியான் எதை விரும்புகிறானோ அதைத்தான் நானும் செய்ய விரும்புவேன். இந்த அடியானுடைய ரூஹ் வெளியாகுவது அவனுக்கு விருப்பமாக இருக்கிறதா இல்லையா, எந்த மனோநிலையில் இருக்கிறான், அவனை வெளியாக்கினால் அவன் கவலைப்படுவானே. அதனால அல்லாஹ் ரூஹ வாங்குறதுக்கு முன்னாடியே மலக்குகள் அனுப்பிச்சிடுறான். மலக்குகள் எல்லாம் நேரில் வந்து அவனை சமாதானப்படுத்துவாங்க. மலக்குகள் ரூஹ் வாங்குறதுக்கு முன்னாடி அவனை சொர்க்கத்தை காட்டுவார்கள். ரூஹ் வாங்குறதுக்கு முன்னாடி சொர்க்கத்தினுடைய சுப செய்தியை சொல்லுவார்கள். யா அய்யத்துஹன் நஃப்ஸு தய்யிப், யா அய்யுஹன் நஃப்ஸு தய்யிபா, பரிசுத்தமான ஒரு ஆன்மாவே நீ எப்படி இருந்தாய்? கான ஃபில் ஜஸதி தய்யிப், பரிசுத்தமான உடலில் இருந்தாய். பரிசுத்தமான உடல் என்றால் இந்த உடலை அல்லாஹ்விற்காக வேண்டியே அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறோம். சஜதாவிற்காக, ருக்குவுக்காக, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக கைகளையும் கால்களையும் கண்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆகவே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மலக்குகளை அனுப்பி சொல்வான், நீ பரிசுத்தமான உடலில் இருக்கிறாய், ஆகவே அப்ஷிரி, நீ சுப செய்தி பெற்றுக் கொள்வாயாக. எப்படிப்பட்ட சுப செய்தி? பி ரூஹி ரைஹான், ரைஹான் என்ற சொர்க்கத்தினுடைய ஆன்மாவாக இப்போது நீ ஆகப் போகிறாய். அல்லாஹ்வுடைய பொருத்தம், ரப்பின் ராஸின், அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ரப்பு. உங்களுக்கு இதற்கு மேல் கைர கல்மான், எப்பொழுதுமே அல்லாஹ் கோபப்பட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இதற்கு மேல் எப்பொழுதும் அல்லாஹ் உங்களை கோபப்பட போவதில்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமே கிடைக்கும். ரூஹே என்று சொல்லும் பொழுது அந்த ஆன்மா மிக மகிழ்ச்சியோடு உடலில் இருந்து புறப்படுமாம். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதனுடைய பிரிய விருப்பத்தோடு அல்லாஹ் அந்த ரூஹை வாங்குவதற்காக அனுப்புவான். ஆகவே அந்த கடைசி நேரம் நமக்கு வர வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும். கடைசியில் சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் தோழர்களாக இருந்தோம், இப்பொழுது கவலைப்படாதீர்கள், போகக்கூடிய நேரம் மறுமையில் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருப்போம், நாங்கள் உங்களுக்கு தோழர்களாக இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் இப்பொழுது என்னென்னலாம் பிரியப்பட்டீங்களோ அத்தனையும் கிடைக்கும். உலகத்தில் கிடைக்காது. உலகத்தில் கிடைச்சா உலக சொர்க்கமாயிருமே. உலகத்தில் கிடைக்காது. நினைத்ததெல்லாம், ஆசைப்பட்டதெல்லாம் அடையக்கூடிய இடம் இந்த உலகம் அல்ல. மாறாக நாம் நினைத்ததெல்லாம் அடையக்கூடிய ஒரே இடம் இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வினுடைய சொர்க்கம் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன், உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துவிடும். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இரக்கமுள்ள, மன்னிப்பு, தயாள குணமுள்ள, மன்னிக்கக்கூடிய, மிக அதிகமாக மன்னிக்கக்கூடிய ரப்பின் புறத்தில் இருந்து உங்களுக்கு இந்த சொர்க்கத்தினுடைய விருந்து உங்களுக்காக வேண்டி அளிக்கப்படுகிறது என்று நாளை மறுமையுடைய நாளில் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய விருந்தை அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதெல்லாம் எதன் மூலமாக கிடைக்கிறது? கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் நல்லோர்களோடு ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன கட்டளை பாருங்க. எல்லா இபாதத்துக்கும் நேர காலங்கள் இருக்குது. கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் நல்லோர்களோடு ஆகிவிடுங்கள் என்றால் நேர காலம் இல்லை. நம்முடைய எல்லா நேரங்களிலும் நல்லோர்களோடு தான் இருக்க வேண்டும். ஆகவே அந்த நல்லோர்களோடு இருப்பதற்காக வேண்டியான சூழ்நிலைகள், அதற்கான முயற்சிகள் நாம் வாழ்க்கையில் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனோ உறுதி, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தைரியம், அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்புகள், இது அனைத்தும் நமக்கும் கிடைக்கும். நாமும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆகிவிடுவோம். தொடர்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் அதிகமாக நல்லோர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு தொடர்புகளோடு இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.